கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியே அவர் செய்தார். ஆகவே அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நாம் அவருடைய மந்தைகளின் ஆடுகளாய் இருக்கிறோம். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடுகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து நல்ல தண்ணீர் கொடுத்து அவைகளை சந்தோஷமாக பராமரிப்பான். அதே போன்றுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கின தேவன். நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிற தேவன். அதற்காக நமக்கு அப்படியே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனமாக இருக்கிறார். ஆகவே தான் தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் எனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று சொல்லிவிட்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். நாம் புல்லுள்ள இடங்களையும் அமர்ந்த தண்ணீர்கள் உள்ள இடங்களையும் சற்று கற்பனை பண்ணி பார்ப்போமானால் அது எவ்வளவு ஒரு மன ரம்மியமான ஒரு இடமாக காணப்படும், அழகான இடமாக காணப்படும், அது ஒரு செழிப்பான இடமாக காணப்படும். அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், வளமானதாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நமக்கு எந்த ஒரு குறையும் வருவதற்கு தேவன் விரும்புவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் நடத்தின போது கூட அவர்களுக்கு சாப்பிடவோ அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை, சாப்பாட்டுக்கு குறை வைக்கவில்லை, பாதரட்சைகள் கூட அறந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களின் அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். கடல்களிலிருந்து காடைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவன் நாம் வறுமையில் இருக்க வேண்டும், நாம் தேவைகளில் இருக்க வேண்டும், நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவாரா? நிச்சயமாய் விரும்பவே மாட்டார். அப்படி என்றால் ஏன் நமக்கு இந்த வறுமை, ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த குறைவுகள் என்று கேட்கிறீர்களா? இந்த தேவன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதங்கள் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நாம் ஏன் அவைகளை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே நம் கைகள் திடமற்று போயிருக்கலாம், நம் கால்கள் பலமில்லாமல் போயிருக்கலாம், மனம் பதறுகிறவர்களாய் காணப்படலாம், பயப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், மனம் பதற வேண்டாம், நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், நீங்கள் உங்களை பலப்படுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையின் ஆடுகளாய் காணப்படுவோம், அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் வறண்டு போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் செழிக்க பண்ணுகிற தேவன் என்று வாக்கு தந்திருக்கிறீங்கப்பா. தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்தி
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.